அழகுமதி கேரக்டர் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தங்கராஜ் இந்த இடத்துல வாக்கிங் போனா தான் செமையா இருக்கும். ஒரு அட்வென்ச்சரா இருக்கும்னு சொல்லிட்டு, இங்க ஒரு காட்டுக்குள்ள வந்துட்டு தங்கராஜ் எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டு நிப்பாட்டிர்றாங்க. எந்த பக்கம் போனாலும் சுத்தி, சுத்தி ஒரே இடம் தான் வருது. உடனே என்ன பண்ணன்னு தெரியாம எல்லாரும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தங்கராஜ் இருந்துகிட்டு, "ஏய் என்னடா வழி தெரியாம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே! என்ன தங்கராஜ் உங்க ஹெத்து என்ன ஆகுறது?" அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே தங்கராஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சுரேஷ் வந்துட்டு, "என்ன மாமா எப்படி போனாலும் இதே இடம் தான் வருது. எப்படி போகணும்னே தெரியல இங்கேருந்து" அப்படின்ட்டு சுரேஷ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரேவதி இருந்துகிட்டு, "அப்பவே எங்க அண்ணன் சொன்னான். அங்கேயே நம்ம வாக்கிங் போயிருந்திருக்கலாம். இப்ப வாக்கிங் போறதுக்குன்னு ஒரு இடத்துல கூட்டு வந்துட்டு இப்படி நம்ம சிக்கிக்கிட்டோமே! இங்கேருந்து யார் நம்மள காப்பாத்துவா?" அப்படின்ட்டு ரேவதி வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே தங்கராஜ் இருந்துகிட்டு, "எதுக்கு ரேவதி நீ பயப்படுற? அதான் மாமா இருக்கிறேன்ல, மாமா உன்ன நல்லா பாத்துக்குவேன்" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்றாங்க. ரேவதி இருந்துட்டு, "ஆமா, ஆமா நீங்க பாத்துக்க லட்சணம் தான் எனக்கு நல்லா தெரியுமே" அப்படின்ட்டு மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு இருக்காங்க. மதி இருந்துகிட்டு, "வாக்கிங் அங்கேயே போயிருந்திருக்கலாம். இப்ப இந்த காடு மாதிரி இருக்கு. இங்க இருந்து வெளியில எப்படி போறதுன்னே தெரியலையே" அப்படின்னு பயப்படுறாங்க. உடனே அந்த இடத்துல கரடி சவுண்ட் கேக்குது. உடனே இங்க மலர் இருந்துட்டு, "ஏதோ கரடி சத்தம் மாதிரி இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மதி வந்துட்டு, "ஆமாக்கா கரடி மாரி தான் இருக்குது. இது வேற காடு மாரி இருக்குது. அச்சச்சோ! தனியா மாட்டிக்கிட்டோமே" அப்படின்னு எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சுடுறாங்க. உடனே தங்கராஜ் வந்துட்டு, "எதுக்கு பயப்படுறீங்க? நான் இருக்கேன்ல" அப்படிங்கிறாங்க. இந்த நேரத்துல கரடி வந்து முன்னாடி வந்து நிக்குது. அத பார்த்ததும் தங்கராஜ் பயந்து அடிச்சுட்டு பின்னாடி ஓடி போயிடுறாங்க. இங்க சுரேஷ அழகுமதி இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிறாங்க பயந்துகிட்டு. உடனே சுரேஷ், "பயப்படாத. எதுக்கு பயப்படுற? நீ தைரியமா இருப்பேன்லாம் நினைச்சேன். இப்படி பயப்படுறியே" அப்படின்ட்டு சுரேஷ் வந்து அழகுமதி கிட்ட சொல்றாங்க. அப்புறம் கரடி வந்து முன்னாடி நின்னா பயமா இருக்காதா? அத முதல்ல விரட்டுங்க, விரட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சுரேஷ் இருந்துட்டு, "நீ நினைச்சா உடனே விரட்டலாம் முடியாது. மாமா நெருப்பு பத்த வைக்கிறதுக்கு ஏதாவது தீப்பெட்டி அப்படி ஏதாவது வச்சிருக்கீங்களா?" அப்படின்னு கேட்டதும் தங்கராஜ் இருந்துகிட்டு, "எதுக்குடா நெருப்பு?" அப்படிங்கிறாங்க. "மாமா நெருப்பு பத்த வச்சு காமிச்சோம்னா விலங்குனா ஓடி போயிடும் மாமா. அதுக்காக தான் கேட்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், "மச்சான் நல்ல ஐடியா பண்ணடா. என்கிட்ட இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு இங்க தங்கராஜ் சொல்றாங்க. ஒரு கட்டையில நெருப்ப பத்த வைக்கிறாங்க. பத்த வச்சு அந்த மிருகத்திட்ட காமிச்சதும், அதுவும் பயந்து ஓடி போயிடுது. "நீங்க அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி பெருமூச்சு விடுறாங்க. மலரும் பாக்யராஜ் கிட்ட போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. உடனே பாக்யராஜ் இருந்துகிட்டு, "அது போயிடுச்சு மலரு" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், "அப்பாடி போயிடுச்சா? கொஞ்ச நேரத்துல பயமாயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அங்கேருந்து வழிய கண்டுபிடிச்சு வெளியில போயிடுறாங்க. சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.